Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் அதிமுக வார்டு உறுப்பினர்களின் பகுதிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக கூறி அதிமுக உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தாம்பரம் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களின் வார்டுகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் சங்கர் பேசியபோது அவரை பேசவிடாமல் திமுக உறுப்பினர்கள் அவையில் கூச்சலிட்டனர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்திலிருந்து கழக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மதுரை மாநகராட்சியின் 40வது மாமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மாற்றுத்திறனாளி ஒருவரை மேயர் செல்லும் வழியில் செல்லக்கூடாது என பாதுகாவலர் ஒருவர் தடுத்து நிறுத்தினார். இதனால் பாதுகாவலருக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தன்னை பாதுகாவலர் அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டிய மாற்றுத்திறனாளி விடிய ஆட்சியின் திமுக மதுரை மாநகராட்சியின் 3 மாடி கட்டிடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் சென்று வர ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளத்தில் மீனவரிடம் லஞ்சம் பெற்ற மீன்வளத்துறை ஆய்வாளர் பிடிபட்டார். பனைக்குளத்தைச் சேர்ந்த மீனவர் தனது படகிற்கு உரிமம் பெற விண்ணப்பித்திருந்தார். இதற்காக ராமநாதபுரம் மீன்வளத்துறை ஆய்வாளர் சகுபர் சாதிக்கிடம் உரிய கட்டணமான 3500 ரூபாய் கொடுத்துள்ளார். ஆனால் அதிகாரியோ 1600 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். இது குறித்த புகாரில் மீனவரிடம் பணத்தை பெற்றபோது அதிகாரி சகுபர் சாதிக் கையும் களவுமாக பிடிபட்டார். விடியா திமுக அரசு அதிகாரிகள் லஞ்சம் மற்றும் ஊழல் பிரச்சனையில் சிக்குவது தொடர்கதையாகி வரும் நிலையில் ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுப்பாரா என கேள்வி எழுந்துள்ளது. வேலூருக்கு விடியா ஸ்டாலின் வருவதை ஒட்டி அதிமுக சார்பில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலை அகற்ற கூறியதை கண்டித்து கழக மாநகர மாவட்ட செயலாளர் ஆணையரிடம் மனு அளித்தார். பழைய மாநகராட்சி அலுவலகம் முன்பு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அதிமுக சார்பில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலை ஸ்டாலின் வருகையை காரணம் காட்டி அகற்றியதை கண்டித்து மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமையில் மாநகர மாவட்ட அதிமுக பொறுப்பாளர்கள், கழக நிர்வாகிகள் மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்தனர். விடியா ஸ்டாலினின் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் கிராமத்தில் கையுறை இல்லாமல் குப்பைகளை அள்ளும்போது மது பாட்டில்களால் காயம் ஏற்படுவதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவித்தனர். வீடுகளில் சேமிக்கப்படும் குப்பைகளை கிராம மக்கள் 3 வழி சாலை அருகே உள்ள குப்பை தொட்டியில் போடுகிறார்கள். இதில் சமூக விரோதிகள் சிலர் மது பாட்டில்களை உடைத்து வீசுவதால் அகரம் ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் கையுறை இல்லாமல் வெறும் கைகளால் அகற்றும் போது இரத்த காயம் ஏற்படுகிறது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தூய்மை பணியாளர்கள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும் ஆபத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.